அத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள் மற்றொரு கடைவெண்ணை களவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே. சுவாமி நம்மாழ்வார் பகவானுடைய தன்மையை இந்த பாசுரத்தில் மிக அழகாக வர்ணிக்கிறார். யாரெல்லாம் பகவானை பக்தியோடு அணுகுகிறார்களோ அவர்களுக்கு மிக எளியவனாக பகவான் இருந்து விடுகிறார். அவர்களிடத்தில் எந்த கஷ்டத்தையும் கொடுப்பது கிடையாது. அவர்கள் ஆசைப்பட்டபடி அவர்களுக்கு காட்சி அளிக்கிறான். அவர்கள் சொன்னால் அதையே ஆணையாக எடுத்துக்கொண்டு பகவானே கட்டுப்பட்டு நடக்கிறார். இதெல்லாம் பக்தர்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய முறை. இப்போ தசரதன் இருந்தான். தசரதன் ஆணையிட்டால் ராமன் கேட்காமல் இருப்பாரா? விஸ்வாமித்திரர் ஆணையிட்டு ராமன் கேட்காமல் இருப்பாரா? யசோதை கையால் கண்ணனை கட்ட வந்தபோது தன்னை குறைத்து கொண்டு எளிமையாக கட்டுப்பட்டுதானே பகவான் நின்றான். அப்ப யாராக இருந்தாலும் பக்தியோடு பகவானை அணுகினால் மிக எளியவராக தன்னை ஆக்கி கொண்டு விடுகிறார். ஆனால் பகவானிடத்தில் பக்தி இல்லாமல் அவரை புரிந்து கொள்ளாமல் தான் பெரியவன் என்கிற கர்வத்தோடு ஒருவர் அணுகினால் அறிபவர் பிறர்களுக்கு அரிய வித்தகன், மற்றவர்களாலே பகவானை கரை காண முடியாது, அவனை ஒரு நாளும் அளந்துவிட முடியாது, அவனுடைய பெருமைகளை புரிந்து கொள்ளவும் முடியாது. கடைசியில் தங்களுடைய கர்வம் தொலைந்து போய் அபிமானம் தொலைந்து போவார்களே தவிர பகவானை தாண்டி அவனை விஞ்சுவதற்கு உலகத்தில் யாருமே கிடையாது. அதுதான் அவனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. சிலரிடத்தில் பரத்வம் என்கிற மேன்மையை காட்டுகிறார், பக்தர்களிடத்தில் சௌலபியம் என்கிற எளிமையை காட்டுகிறார். இந்த ரெண்டு குணங்களையும் ஒரு சேர பகவான் காட்டக்கூடிய திருத்தலம்தான் இந்த தேர் அழுந்தூர் என்கிற அழகான திவ்யதேசம். இந்த ஊரினுடைய ஸ்தல புராணத்தின் ஒரு பகுதியை பார்த்தோம். உபரிச்சரவசு என்கிற மன்னனுக்கு தேவாதிராஜனாக தேவர்களுக்கெல்லாம் தேவனாக பகவான் காட்சியளித்தார் என்று அவருடைய பெருமைகள் என்ன என்பதை பார்த்து விட்டோம். அந்த கதையை சொல்லும்போது நடுவில் ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன், கண்ணன் இந்த இடத்தில் மாடு கன்றுகளோடு விளையாடி கொண்டிருந்தார், அப்ப உபரிச்சரவசனுடைய தேர் ஆகாசத்திலே சென்றது என்று தெரிவித்தேனே. உங்களுக்கு சந்தேகம் ஏற்படும், கண்ணன் எதற்கு இங்கு வந்தார்? அவர் பிருந்தாவனத்தில் தானே பிறந்து வளர்ந்தார், எதற்கு இங்கு வந்தார் என்றால் அது மற்றொரு புறம் இருக்கக்கூடிய சரித்திரம். இந்த பெருமானுடைய சௌலபியம், எளிமையை பறைசாற்றக்கூடிய சரித்திரம். கண்ணன் கோகுலத்திலே வளர்ந்து வந்தார். தினமும் மாடு கன்றுகளை அழைத்து கொண்டு கோகுலத்திலிருந்து பிருந்தாவனத்துக்கு போய் பகல் முழுக்க மேய விட்டுவிட்டு திரும்ப சாயங்காலம் ஆவதற்குள்ளே தன்னுடைய வீட்டுக்கு ஆய்ப்பாடிக்கு ஓட்டிக்கொண்டு வந்து விடுவார். இதுதான் தினமும் கண்ணனுடைய நிகழ்ச்சி நிரல். இதை போல தினமும் போய்கொண்டிருக்கும் போது அங்கு சாப்பிட வேண்டுமே, கையில் ஏதாவது தத்தியோதனம் புளியோதரை ஏதோ ஒரு பிரசாதத்தை யசோதை கட்டி கொடுப்பாள். அதை எடுத்துக்கொண்டு நேர பிருந்தாவனத்துக்கு போய் மாடுகளையெல்லாம் அவிழ்த்துவிட்டு எங்கு தண்ணீரும் இருக்கிறதோ புல்லும் நிறைய மேய்வதற்கு இருக்கிறதோ அந்த இடத்துல மாடுகளை அவிழ்த்து விட்டு விடுவார்கள். உடனே இவர்களுக்கு பசிக்காதா? கார்த்தால் 6 மணிக்கு புறப்பட்ட குழந்தைகள் போய் சேருவதற்கே 10 மணி 10:30 மணி ஆயிடும் பிருந்தாவனம் போவதற்கு. உடனே பசிக்க தொடங்கிவிடும். எல்லாரும் அமர்ந்து உண்ணத் தொடங்குவார்களாம். பிப்ரத் வேணும் ஜடர பட்டயோஹோ ஸ்ருங்க வேத்ரேச்ச கக்ஷே வாமே பாணௌ மசரண கபலம் தத்பலான் யங்குலீஷு திஷ்டன் மத்தியே ஸ்வபரிசுகிருதா ஹாரசயன் நர்மபிஸ்வைஹி ஸ்வர்கே லோகே மிஷதி புபுஜே யஜ்ஞபுக் பாலகேளிஹி என்று சுகாச்சாரியர் பாகவத புராணத்தில் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். கண்ணன் எப்படி சாப்பிடுவார்? கையில் இருந்த புல்லாங்குழலை முதல்ல இடுப்புல உத்தரியத்தில் சொருகிப்பாராம். இன்னொரு பக்கம் ஸ்ருங்க வேத்ரே, அந்த கண்ணுக்குட்டியினுடைய வாயை மூடுவதற்கு ஒரு வலை இருக்கும், கையில தடி இருக்கும், அதெல்லாத்தையும் இடது கையில இப்படி இடுக்கிக் கொள்வாராம். வாமே பாணௌ மஸ்ருண கவளம், என்ன நல்ல தத்தியோதன பிரசாதம் யசோதை கட்டி கொடுத்தாளோ, தயிர் போட்டு கலக்க மாட்டாளாம் யசோதை. தயிர் போட்டால் புளிச்சு போயிடுமோ இல்லையோ. அப்போ காலங்கார்த்தால சோற்றை அமைத்து அதில் பாலை சேர்த்து கலந்து கொஞ்சோண்டு தயிரை போட்டு கலந்து கொடுத்துருவாளாம். அது இந்த 5 மணி நேரம் இவர்கள் வருவதற்குள்ள உச்சிக்காலத்துக்குள்ளே தயிர் பிரசாதமாக மாறிவிடும். அதை கையில் கண்ணன் அழகா வச்சுப்பாராம். அதுக்கு நடுவில் விரல் இடுக்குகளில் என்னென்ன பழங்கள் ஊறுகாய்கள் உண்டோ அதையெல்லாம் வச்சுப்பாராம். தான் நடுவில் அமர்ந்து கொள்வார். சுத்தி எல்லா கோபர்கள் இடையர்களும் அமர்ந்து கொள்வார்கள். அவர்களோடு சேர்ந்து ஆனந்தமாக பேசிக்கொண்டு கேலி செய்து வேடிக்கை செய்து கொண்டு தங்கையில் இருக்கிற தத்தியோதனத்தை இன்னொரு இடையனுக்கு ஊட்டுவார்.
அவன் கையில் இருக்கிற பிரசாதத்தை இவர் உண்டு கொள்வார். இப்படி பகிர்ந்து கொண்டு எல்லாரோடும் கண்ணன் உண்ணும் அழகை பார்த்து ஸ்வர்கே லோகே மிஷதி புபுஜே, ஸ்வர்க்கத்திலிருந்து கீழே பார்க்கிற தேவர்களுக்கெல்லாம் பொறாமையா இருக்குமா. ஓ, இப்படிப்பட்ட செல்வம் பெருமை ஐஸ்வர்யத்தோடு ஒரு இடைப்பிள்ளை எவ்வளவு அழகாக வாழுகிறான், இந்த ஒரு ஆனந்தம் இந்த அனுபவம் நமக்கு கூட இல்லையே என்று ஸ்வர்க்கத்தில் இருப்பவர்களெல்லாம் பார்த்து பொறாமைப்படுவார்களாம். அவர்களுக்குள் ஒருவர்தானே நான்முகக் கடவுளான பிரம்மா, அவருக்கும் பொறாமை ஏற்பட்டது. அதென்ன ஒரு இடைப்பிள்ளைக்கு இவ்வளவு வைபவமா உலகத்தில், நாம் தானே உலகத்தில் சிறந்தவர், இந்த பிள்ளைக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று பிரம்மா நினைத்தார். திடீர்னு ஒரு நாள் இறங்கி வந்தவர் கண்ணன் உண்டு கொண்டிருக்கிறார். அங்க மாடுகளெல்லாம் மேய்ந்து கொண்டிருந்தனவே, மாடுகளையெல்லாம் கவர்ந்து கொண்டு அபகரித்து கொண்டு போய்விட்டார் பிரம்மா. 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, மாடுகள் சத்தமே காணும். இடையர்களோடு உண்டிருந்த கண்ணனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. ஏன்னா மாடு சத்தமே காணுமே, மேய்ந்து கொண்டிருக்கிற மாடு எப்படி மௌன விரதமா இருக்கும்? கண்ணனுக்கு சந்தேகம். எழுந்து போய் பார்ப்பதற்கு சென்றார். மற்ற குழந்தைகள் அதற்குள்ள பிரம்மாவாலே திருடப்பட்டு விட்டார்கள். கண்ணன் திரும்ப வந்து பார்த்தா மாடுகளையும் காணும், குழந்தைகளையும் காணும். என்ன செய்வதுன்னு யோசித்தார். மாடுகளை தேடிக்கொண்டு ஒவ்வொரு இடமா துரத்தி கொண்டு வந்தாராம். அந்த பிரம்மா மாடுகள் அனைத்தையும் இந்த ஊர் தேரெழுந்தூரிலே தான் மறைத்து வைத்திருந்தாராம். தேடிக்கொண்டிருந்த கண்ணன் எங்கேயோ பிருந்தாவனத்திலிருந்து தொடர்ந்து வந்து தேரெழுந்தூர் வரை வந்து விட்டார். வந்து இங்குதான் மாடுகளை கண்டுபிடித்து, ஓ, இதை யார் செய்திருக்கிறார்கள்னு புரிந்து கொண்டார். பிரம்மாவுக்கு என் பேரில் பொறாமை, தவறான எண்ணத்திலே நடந்து கொண்டார்னு புரிந்து கொண்டவர். அப்ப அவருக்கு பாடம் புகட்ட வேண்டாமா? என்ன பண்ணார்? நான்முகக் கடவுள் இந்த மாடுகளை ஒழித்து வைத்துவிட்டு நேர திரும்ப தன்னுடைய சத்தியலோகத்துக்கு போக வேண்டும் இல்லையோ? அதுதானே அவருடைய உலகம், 7வது உலகம். பூஹு புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத்தியம், அதான் 7வது உலகம், சத்தியலோகம். இவர் புறப்பட்டு சத்தியலோகத்தில் போய் சிம்மாசனத்தில் அமர்வதற்குள் கண்ணன் என்ன நடக்கிறதுன்னு புரிந்து கொண்டு தானே நான்முகனாட்டம் வேஷம் போட்டுக்கொண்டு அவர் நாற்காலியில் அவருக்கு முன்னாடி கண்ணன் போய் அமர்ந்து கொண்டு விட்டார். மெதுவா பிரம்மா இங்கிருந்து ஏறி போய் கதவை தட்டினார். துவாரபாலகர் வாயில் காப்பான் கதவை திறந்து, நீர் யார்னு கேட்டாராம். என்னப்பா, நான் தான் முதலாளி, பிரம்மா வந்திருக்கேன்னால். பிரம்மா ஏற்கனவே உள்ள உட்கார்ந்து இருக்கார். நீர் யார்? போலி பிரம்மா, நீர் வேடமிட்டு வந்திருக்கிறீர்னு பிடிச்சு தள்ளி விட்டாராம் அந்த வாயில் காப்பான். அங்கிருந்து சத்தியலோகத்திலிருந்து கீழே வந்து பிரம்மா பூலோகத்தில் விழுந்தா கண்ணன் அழக்கா கையில புல்லாங்குழலை வைத்துக்கொண்டு கால் மேல கால் வைத்து கொண்டு அமர்ந்து கொண்டிருந்தார். அப்ப அவருக்கு புரிந்தது, ஓ, நாம் அபச்சாரப்பட்டது சாதாரண இடைப்பிள்ளை இடத்தில் அல்ல, தேவாதிராஜன் அமரர்களுக்கு தலைவனான பகவான் இந்த வடிவத்தில் இருக்கிறார் என்று புரிந்து கொண்டாராம். தன்னுடைய கர்வத்தை இழந்து பகவான் கண்ணனை பற்றி பலவாறாக ஸ்தோத்திரம் செய்கிறார். இந்த கதையெல்லாம் நடந்தது இந்த தேரெழுந்தூர் என்கிற திவ்யதேசத்திலே. அதனால்தான் பெருமான் இந்த இடத்தில் கோசகன் என்கிற திருநாமத்தோடு காட்சியளிக்கிறார். ஒரு பக்கம் தேவாதிராஜன்னு சொன்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவன், ராஜான்னு பொருள். மற்றொரு பக்கம் எவ்வளவு எளிமை, கோசகன். கோன்னு சொன்னா மாடு, சகான்னு சொன்னா நண்பன். மாடுகளுக்கு நண்பனாக அவர்களோடு பொழுதுபோக்குவதையே ஆசைப்பட்டு கொண்டு பகவான் காட்சியளிக்கிறார். சம்ஸ்கிருத பெயர் கோசகன். சொல்றதுக்கு அழகா இருக்குமான்னு தெரியாது, தமிழில் ரொம்ப அழகான பெயர். ஆ மருவி அப்பன். இந்த ஊர் உற்சவமூர்த்தி பெருமானுக்கு ஆமருவி அப்பன் என்று பெயர் சொல்லப்படுகிறது. ஆ என்றால் பசுமாடுகள், ஆ மருவி பசுமாடுகளோடு சேர்ந்திருப்பதையே ஆசைப்பட்டு பகவான் இறங்கி வந்தாரே, அதனால ஆமருவி அப்பன் என்று பெயர். திவத்திலும் பசுநிறை மேய்ப்பு உவத்தி செங்கனிவாயங்கள் ஆயரத்தேவே என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். வைகுந்தத்திலிருந்து உலகத்தை ஆள்வதை விட பகவான் இறங்கி வந்து இடையனாக மாடுகளோடு விளையாடுவதைத்தான் ஆசைப்படுவாராம். அதுவும் பசுமாடுகள் பெருசை கூட பிடிக்காது, சின்ன கண்ணுக்குட்டி இருக்கு பாருங்க, கண்ணு மேய்த்து இனிதுகந்த காளாயின்னு ஆழ்வார் பாசுரம். கன்றுகளை மேய்ப்பதில் பகவானுக்கு ரொம்ப ஆனந்தம் உண்டு. ஏன் எப்பவுமே கண்ணன் சிறு வயதினரோடு பழகுகிறார்? சின்ன இடைப்பெண்கள், வயதில் குறைந்த இடையர்கள், வயதில் குறைந்த கண்ணுக்குட்டிகள். இவர்களிடத்தில் கண்ணனுக்கு ஆசை என்றால் அவர்கள்தான் கண்ணனிடத்தில் முழு நம்பிக்கை வைப்பார்கள். யோசிச்சு பாருங்க, நாமெல்லாம் ஆண்கள் என்றால் நானே என்னை ரட்சித்துக் கொள்வேன்னு கர்வம் இருக்கும்.
பெண்களாக இருந்தால் என் தகப்பனார் ரட்சிப்பார், என் கணவன் ரட்சிப்பார், இல்லை நானே காத்துக்கொள்வேன் என்கிற எண்ணம் தானே இருக்கும். ஆனால் சின்ன குழந்தைகள், சின்ன கண்ணுக்குட்டிகளுக்கு ஐயோ என்னை ரட்சிக்கிறதுக்கு யாருமே இல்லையே, கண்ணனை விட்டா எனக்கு வேற கதியே கிடையாது, அவர்தான் ஒரே ரக்ஷகன் என்கிற உறுதி சின்ன வயசுல தான் குழந்தைக்குத்தான் இருக்கும். பெரியவனானாலே கர்வம் வந்து விட போகிறது. அதனால கண்ணனுக்கு கன்றுகள், பசுமாடுகள், குழந்தைகள், இடையர்கள், இடைச்சிகள் இவர்களோடு விளையாடுவதுதான் பிடிக்கும். அந்த எளிமையை காட்டிக்கொண்டுதான் கோசகன் என்கிற பெயரோடு பகவான் இங்கு காட்சி அளிக்கிறார். ரொம்ப அழகான திருமேனி. பெருமான் உற்சவர், மூலவர் ஒரு தனி ரகம். அவர் பெருமையை காட்டிக்கொண்டு நிற்கிறார். கோசகன் ஆமருவியப்பன் உற்சவமூர்த்தியை சேவித்தோம் என்றால் ரொம்ப அழகான வடிவம், மாடு மேய்க்கும் வடிவத்தில் பகவான் காட்சி அளிக்கிறார். கையில் சங்க சக்கரங்களை பிடித்து கொண்டு ஒரு கையில் அபயஹஸ்தம், மற்றொரு கையிலே கதையோடு பகவான் காட்சி அளிக்கிறார். சேவித்தாலே அவருடைய திண்மையான திருவடிகள், அழகான திருமுக மண்டலம், கோபால வேஷம். கூரத்தாழ்வான் இந்த கோபாலனான கண்ணனை ஒரு ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். காந்தாள காந்தம் அமலம் கமலாயதாட்சம் உத்ப்ரூ விலாச முதிதஸ்மித முன்னசம்ச வக்திரம் வகன் பரம கோபகிருஹேஷு கிம்த்வம் கோபி மனாம்சி நவநீத மூத்த அபியமோஷீஹி என்று பாடுகிறார். கண்ணனுடைய வடிவம் என்ன? காந்தாள காந்தம், அழகா சுருண்டு சுருண்டு ரொம்ப நீண்ட திருமுடி பகவானுக்கு உண்டாம். அமலம், குற்றமற்றதான ஒரு மாசற்றதான திருமுகமண்டலம். கமலாயதாட்சம், தாமரை போன்ற கண்கள். உத்ப்ரூ விலாசம், புருவங்கள் எல்லாம் அப்படியே ரெண்டு வில்ல வளைத்து வைத்தது போல ரெண்டு புருவங்கள் இருக்குமாம். உன்னசம், அழகா உயர்ந்து நெடிதுயர்ந்த மூக்கோடு இருக்கிறார். இந்த அழகான முகத்தை வைத்துக்கொண்டு கண்ணா, நீ மற்ற இடையர்கள் வீட்டுக்கெல்லாம் சென்றாயே, அது வெண்ணையை திருடுவதற்காகவா அல்லது கோபிகைகளுடைய மனதை திருடுவதற்காகவா? இந்த வடிவத்தோடு ஒரு குழந்தை, ஒரு ஆண்மகன் வந்தான் என்றால் யாருக்குத்தான் மனதை பறிகொடுக்க வேண்டும் என்கிற ஆசை பிறக்காது. அவரை சேவித்தவுடனே என்னுடைய மேகலையும் நான் இழந்தேன், என்னுடைய வளையலையும் இழந்தேன், என் மனதையும் இழந்தேன் என்று ஆழ்வார்கள் சொல்வது போல் அந்த பகவான் அப்படி ஆகர்ஷகமாக சேவை சாதிக்கிறார். அழகான கிரீட்டம், சிரித்த திருமுக மண்டலம், கையில திவ்ய ஆயுதங்கள், இடுப்புல சாவிக்கொத்தோடு பகவான் இருக்கிறார். அரசன் என்பதை காட்டுவதற்கு சாவிக்கொத்து, தன்னுடைய வலது திருக்கை சக்கரத்தை பிடிச்சுட்டு இருப்பாரே, அதற்கு பக்கத்துல தன்னுடைய சட்டைக்குள்ளே புல்லாங்குழலையும் சொருகி கொண்டு பகவான் சேவை சாதிக்கிறார். ரொம்ப அழகு. கூடவே பசுமாடும் கண்ணுக்குட்டியும் இருக்கும். இந்த ஊர் பெருமானுக்கு உற்சவருக்கே அழகு. அவருக்கு பின்னால் ஒரு பசுமாடு அவருடைய திருவடிகளுக்கு பக்கத்துல நக்கி கொண்டு நிற்கும். அதை விட அழகு, கீழே ஒரு கண்ணுக்குட்டி இருக்கும் பாருங்க. இப்படி அண்ணாந்து பகவானை பார்த்துட்டு இருக்கோம். அவர் நன்னா ஒரு பீட்டத்துக்கு மேலே இருப்பார். அந்த பீட்டத்துக்கு கீழே சின்ன கண்ணுக்குட்டி இருக்கும். கண்ணுக்குட்டி தலையை தூக்கி அண்ணாந்து பெருமானை சேவித்து கொண்டிருக்கும். நிஜமாவே பார்த்தால் முகத்தில் அவ்வளவு ஆசை தெரியும். கண்ணனுக்கு கண்ணுக்குட்டியின் இடத்துல எவ்வளவு ஆசையோ, அந்த கண்ணுக்குட்டி எவ்வளவு பரிவோடு தன் தாயை பார்க்கும்போது எவ்வளவு ஆசை இருக்குமோ அத்தனை ஆசையோடு அண்ணாந்து கண்ணனை பார்த்து கொண்டு அந்த கன்று நிற்கிறது. அப்ப பசுமாடு கன்றுகளோடு தன் எளிமையை காட்டிக்கொண்டு தான் பெரியவன்தான், மிக உயர்ந்தவன்தான், உலகத்துக்கே தலைவன்தான். ஆனால் இந்த பசுமாடு கன்றுகளுக்கும் நான் காட்சியளிப்பேன், அதுகளோடும் விளையாடுவேன், அவ்வளவு எளியவன் நான் என்று தன்னுடைய எளிமையையும் காட்டிக்கொண்டு ஒரு புறம் தேவாதிராஜனாக, மற்றொரு புறம் கோசகன் ஆமருவியப்பனாக காட்சி அளிக்கிறார். ஒரு பகுதி அல்ல, 10 பகுதிகள் இந்த பெருமானுடைய அழகையே சேவிக்கலாம். அடியேன் பேசுவதுதான் உங்களுக்கு இடையூறாக இருக்கும். பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவித்து கொண்டே இருங்கள். கண்டிப்பா நேர போய் இந்த பகவானை சேவிக்கணும். பல திருக்கோலங்கள் ஒரு நாள் போய் சேவித்தோம் என்றால் வடநாட்டில் கண்ணன் எப்படி இருப்பாரோ அதை போல சட்டையெல்லாம் அணிந்து கொண்டு பகவான் இருப்பார். திடீர்னு ஒரு நாள் போனால் தென் மாநிலத்தில் போல கச்சம் உடுத்தி கொண்டு ரொம்ப வைதிகனை போல சேவை சாதிப்பார். எத்தனையோ வடிவங்கள், ஒவ்வொன்றும் பகவானுக்கு அழகு. அவருடைய திருமுகமண்டலம், அவருடைய திலகம், அவருடைய கருணை பொருந்திய கண்கள் அனைத்தும் நம் மனதை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். தொடர்ந்து இந்த திவ்யதேசத்தின் பெருமைகளை பார்ப்போம்.